கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து அற்புதமாய் நடத்தினார். இல்லை, ஆண்டவரை நாம் துதிக்கணும். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், சோசியல் மீடியாக்கள் மூலம் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எதன் வழியாக பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசுவுக்கு நீங்கள் சமீபமாக இருக்கீங்க. இயேசு உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் பல தேசங்களிலிருந்து நாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி நாம் முக்கியமாக 3 தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதல், 2வது அமெரிக்க தேசத்தின் எழுப்புதல், 3வது இந்திய தேச எழுப்புதல். அவைகளை பற்றி சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் ஜெபித்து கொண்டே வருகிறோமே, என்ன நடக்கிறது என்பதை அறிந்து நாம் இந்த நாளில் ரொம்ப கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சாட்சி அதை கேட்டு சுகம் விடுதலை தேவையானவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தமாக இருக்கிறீங்க. இந்த நாளில் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தேவ சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் பலத்த காரியங்களை ஜனங்களுக்கு செய்தார். நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் பேசி அநேகருக்கு விடுதலை, பாவ கட்டிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து அற்புத சுகம், ரொம்ப மகிழ்ச்சியோடு போகும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சாட்சிகளை நான் வாசிக்க போகிறேன். முதலாவது ஒரு 5 சாட்சிகளை நான் வாசித்த பிறகு வீடியோவில் 2 சாட்சிகளை பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிட ஜெபந்தான். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இன்றைக்கி முதலாக நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை பாருங்கள், ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொன்னாங்கன்னு நிறைய பேர் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க. நான் போகிற இடம்லாம் கேட்குறாங்க, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை தவறாமல் நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி. கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் அவங்க அன்பாக சொல்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அதனால் யாருனாலும் விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கி ஜெபித்து விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஒரு வியாதி உங்களை பாதித்து இருக்குது, சுகமாகாதா, டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களே, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமோ பயந்து கொண்டு இருக்கிறீங்க. சிலருக்கு குழந்தையே இல்லை, இனி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு கலங்குறீங்க. சிலர் என்னால் இது பாவம்னு தெரிந்து விட முடியல, எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, இவ்வளோ நாள் பாவத்தில் பழகிட்டேன், விட முடியலையே, அதில் ஒரு அற்புதம் நடக்குமான எதிர்பார்ப்பு. சிலருக்கு சில தேவைகள், என் கடன் பிரச்சனை மாறுமா, எனக்கு ஒரு வேலை, நிரந்தர வேலை கிடைக்குமா, இது மாதிரி பல காரியங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஏதாவது தோஷம் இதெல்லாம் போவதற்கு பரிகாரம் செய்யணுமா? அதுக்கு இயேசுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு பேரே பரிகாரி. அவர் சிலுவையில் பாவம், சாபம், தோஷம் எல்லாத்துக்கும் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டார். அதனால் பணம் செலவு பண்ண தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை. நீங்கள் விசுவாசித்தால் போதும். இயேசுன்ற பெயரை சொல்லி விசுவாசித்து ஜெபிச்சா போதும், அற்புதம் நடந்துடும். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த சாட்சிகள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. முதல்ல சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சகோதரி கலைவாணி திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மகளுக்கு தற்போது 8 வயது ஆகிறது. அவள் 3 வயது வரை நன்றாக பேசி கொண்டிருந்தாள். எந்த பிரச்சனையுமின்றி பள்ளிக்கும் செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அதன் பின்பதாக 3 வருடங்களாக அவள் திக்கி பேச ஆரம்பித்தாள். என்னிடம் சாப்பாடு வேண்டும் என்று கூறுவதற்கே மிகவும் கஷ்டப்படுவாள்.
ஒரு வார்த்தை கூறுவதற்கே 1 நிமிடம் ஆகும். பள்ளியிலும் அவளால் சரியாக படிக்க முடியவில்லை. நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். என் மகளால் தொடர்ச்சியாக பேசவே முடியவில்லை. அவளை நினைத்து ஒரு தாயாக நான் பட்ட கஷ்டம் மிகவும் அதிகம். இந்த நிலைமையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2022ஆம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் பார்த்து கொண்டிருந்தேன். அன்றைய தினத்தில் என் மகளைப் போல திக்குவாயாக இருந்து நன்றாக பேசின ஒரு சிறுவனின் சாட்சியை ஒரு தாயார் சொன்னதை நான் வீடியோவாக பார்த்தேன். அதன் பின்பாக நீங்கள் இதே மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் என்னுடைய மகளின் தொண்டையில் கைகளை வைத்து, இயேசுவே என் மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என் மகளை வேத வசனத்தை வாசிக்க வைத்தேன். ஒரே வாரத்தில் என் மகள் நன்றாக வேத வசனம் வாசித்தாள். அதன் பின்பதாக சரளமாக பேச ஆரம்பித்தாள். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. இப்பொழுது சுகமாகி 2 வருடமாகிறது. ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் வேதத்தில் ஒரு அதிகாரத்தை மனப்பாடமாக சரணமாக சொல்கிறாள். பள்ளியிலும் நன்றாக படிக்கிறாள். 3 வருடமாக என் மகளுக்கு இருந்த திக்குவாய் பிரச்சனையை சுகமாக்கின இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. புரியுதில் அவங்களுக்கு திக்குவாய் கொன்னி பேசுகிற அந்த பிரச்சனையிலேருந்து 3 வருஷம் இன்றைக்கி ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்துட்டார். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் தாய் பாரமெடுத்து ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். 2வது சகோதரி டெல்சி சுஜா ஓசூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. 25 வருட காலமாக சைனஸ் பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். காலையில் எழுந்ததும் அதிகமாக தும்மல் ஏற்படும். உடனே மூக்கில் நீர் வடிந்து விடும். இதற்காகவே எப்பொழுதும் என் கையில் 2 அல்லது 3 கைக்குட்டைகள் வைத்திருப்பேன். சின்ன தூசி பட்டாலே தும்மல் வந்து கொண்டே இருக்கும். நான் எங்கும் பிரயாணம் செய்ய முடியாது. குளிர்ந்த காற்று, குளிர்ந்த ஆகாரங்கள் எதுவும் எனக்கு ஒத்துக்கொள்ளாது. இந்த சூழ்நிலையில்தான் 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் தேவ ஊழியர் ஒருவர் ஜெப வேளையில் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நானும் என் தலை மீது கைகளை வைத்து, இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது தேவ பிரசன்னம் எனக்குள் இறங்கியதை என்னால் உணர முடிந்தது. ஜெபித்துவிட்டு வந்த ஒரு சில நாட்களில் எனக்கு தும்மல் வருவது அப்படியே நின்று விட்டது. அதன் பின்பு நான் குளிர்ந்த ஆகாரங்களை சாப்பிட்டு பார்த்தேன். தும்மல் வரவில்லை. மூக்கில் நீரும் வரவில்லை. இப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். 25 வருடம் சைனஸ் பிரச்சனை இயேசு ஒரே ஒரு தொடுதல்ல சுகமாக்கி விட்டார். எத்தனை வருட வியாதியாக இருக்கட்டும், இயேசுடைய ஒரு தொடுதல் உங்களுக்கு அற்புத சுகத்தை தந்துவிடும். எவ்வளவு பெரிய வியாதின்னு சொல்கிறோம் பாருங்கள், தீர்க்க முடியாது, மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை கூட இயேசு மாற்றி குணமாக்குவார். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். 3வது சகோதரி ஜாஸ்மின் சேலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 15 வருடங்களாக நான் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் கையில் சிறிய சிறிய கொப்பளமாக வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பித்தது. அதன் பின்பதாக உடல் முழுவதும் பரவியது. அனுதினமும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும். என்னால் எந்த வேலையும் நிம்மதியாக செய்ய முடியாது. வெயிலில் சென்றாலும் தண்ணீர் பட்டாலும் அரிப்பு உடனே வந்துவிடும். கத்தரிக்காய் மற்றும் அசைவ உணவுகள் என்ன சாப்பிட்டாலும் உடனே அரிப்பு வந்துவிடும். மருத்துவமனைக்கு சென்று மாத்திரை மருந்து சாப்பிட்டு பார்த்தேன். எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. மருந்து எடுக்கும் நேரம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் சரியாகும். அதன் பின்பு திரும்பவும் அரிப்பு பிரச்சனை வந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 2020ஆம் ஆண்டில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் நீங்கள்
வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று கூறினீர்கள். அப்பொழுது நானும் மிகவும் பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்த மறுநாளில் எனக்கு தோலில் அரிப்பு எடுப்பது நின்றுவிட்டது. ஒரே வாரத்தில் என்னுடைய உடம்பில் இருந்த புண்கள் எல்லாம் காய ஆரம்பித்தது. அதன் பின்பதாக அரிப்பு பிரச்சனை வரவே இல்லை. பின்னர் எல்லா அசைவ உணவுகளையும் சாப்பிட்டு பார்த்தேன். தோலில் அலர்ஜி, அரிப்பு எதுவுமே எனக்கு வரவில்லை. இப்பொழுது 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். 15 வருடமாக இருந்த ஸ்கின் ப்ராப்ளம், இயேசுடைய ஒரு தொடுதல் பூரண சுகம். இப்போ 3 வருஷம் சுகம் பெற்று 3 வருஷம் ஆகிட்டு அந்த பிரச்சனை இல்லை. இயேசு சுகம் கொடுத்தால் சுகம்தான், அவ்வளோதான், திரும்ப வராது. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். 4வது, சகோதரர் ரொனால்டு, வீரபாண்டி பட்டணம். இங்கே தான் இருக்குது, திருச்செந்தூர் பக்கம் இருக்கிறது வீரபாண்டி பட்டணம். அங்கிருந்து சகோதரர் ரொனால்டு எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 7 வருடங்களாக குடல் இறக்க பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்தேன். ஆரம்பத்தில் வயிற்றில் சின்னதாக வலி ஏற்பட்டது. அந்த வலியானது நாளாக அதிகமானது. கனமான எந்த பொருளையும் தூக்க முடியாது. குனிந்து தரையில் உட்கார முடியாது. வயிற்றின் அடிப்பகுதியில் எப்பொழுதும் வீங்கிய நிலையில் இருக்கும். இதனால் நான் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் வீட்டிலே தான் இருந்தேன். 7 வருஷம் இந்த பிரச்சனை. மருத்துவமனையில் பரிசோதித்த போது மருத்துவர்கள் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்காக 1 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் ஜூன் மாதத்தில் 4 தேவனுடைய கூடாரத்தில் 2வது சனிக்கிழமை நடக்கும் முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு வரும்பொழுது வயிற்று வலியுடன் தான் வந்து கலந்து கொண்டேன். தேசத்திற்காக ஊழியர்கள் ஜெபிக்கும்போது நானும் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவ ஊழியர் ஒருவர் தேவ செய்தி கொடுத்த பின்பதாக வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும் பாரத்தோடு என் அடிவயிற்றில் கைகளை வைத்து இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தேன். ஜெபிக்கும் போதே எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்ததை உணர்ந்தேன். உடனே என் வயிற்றில் இருந்த வலி முற்றிலுமாக மாறியது. பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து எனக்கு வலி திரும்ப வரவே இல்லை. மருத்துவர்களும் என்னை பரிசோதனை செய்து பார்த்த பின்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டனர். இப்பொழுது நான் கனமான பொருட்களை தூக்குகிறேன், குனிந்து நிமிர்ந்து எல்லா வேலைகளையும் செய்கிறேன். எனக்கு வயிற்றில் எந்த ஒரு வலியும் வரவே இல்லை. இயேசுவே எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். பார்த்திங்களா, 7 வருஷமாக இருந்த பிரச்சனை, குடல் இறக்கம். ஆண்டவர் அற்புதமாய் தொட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும். இயேசு தொட்டால் எல்லாமே சரியாயிரும். ஆண்டவருடைய ஒரு தொடுதல், விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கணும், இயேசுவே என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடணும். அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். 5வது இன்னொரு சாட்சி பாருங்கள். ஒரு வாலிப மகன், ஒரு வாலிப தம்பி, திருவள்ளூரை சார்ந்த ஒரு வாலிப தம்பி ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறார். எனக்கு தற்பொழுது 24 வயதாகிறது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் இயேசுவுக்கும் எனக்கும் வெகு தூரம். என்னுடைய 8 வயதில் என்னுடைய நண்பர்கள் மூலம் செல்போனில் தவறான படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதோடு ஹான்ஸ், கூலிப் என்ற போதைப் பொருட்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தேன். 8 வயசில், பாருங்களேன் எவ்வளோ பயங்கரம். அதன் பின்பதாக கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையானேன். என்னுடைய 15 வயதுக்கு பின் ஓரின சேர்க்கை, விபச்சார பாவம் என என் இஷ்டம் போல பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன். அதன் பின்பதாக மதுபானம் குடிக்க பழகி அதையும் தொடர்ந்து 5 வருடமாக குடித்து கொண்டிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் நண்பர்களுடன் இணைந்து குடிக்க சென்று விடுவேன். வீட்டிற்கு வரமாட்டேன். நான் செய்து வந்த இந்த பழக்கங்கள் எல்லாம் என் குடும்பத்தில் ஒருவருக்கும் தெரியாது.
ஆனால் என் மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு இருள் இருந்த மாதிரியே பாரமாக இருக்கும். அது அனுதினமும் மனதில் குடி வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி கொண்டே இருக்கும். ஒரு தூண்டுதல், அந்த இருளின் வல்லமை, டார்க்னஸ், பவர் ஆஃப் டார்க்னஸ், அதான் பிசாசு. இருளின் ஆதிக்கம் தான் பிசாசு. உள்ளுக்குள்ளேருந்து பாவம் செய்ய தூண்டி கொண்டே இருந்தான். ஒரு நிம்மதியே இருக்காது. இப்படியே என்னுடைய வாழ்க்கை அழிந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஊரடங்கு ஆரம்பித்தது. 2020 மார்ச் மாதத்தில் நேரலையில் திறப்பின் வாசல் ஜெபத்தை நான் பார்த்தேன். இந்த ஊரடங்கு வந்தது பாருங்க, கொரோனாவுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அந்த ஊரடங்கு காலத்தில் தான் லட்சக்கணக்கான பேர் தொடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாட்சி வந்து கொண்டு இருக்கிறாரு. போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, அந்த கொரோனா காலத்தில் தான், ஊரடங்கு காலத்தில் தான் பல லட்சம் பேர் இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க, பலத்த அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க, விசுவாசத்தில் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் கொண்டு வந்த அழிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். இது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அது சொல்கிறாங்க பாருங்கள், 2020 மார்ச் மாதத்தில் நேரலையில் திறப்பின் வாசல் ஜெபத்தை நான் பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், யாருக்குமே தெரியாமல் பாவம் பண்ணலாம், அந்த நேரத்தில் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் இயேசு உங்களை பார்க்கிறார், அவர் உங்களை நியாயம் விசாரிப்பார் என்று கூறினீர்கள். எனக்குள் ஒரு பெரிய பாவ உணர்வு வந்தது. கண்ணீரோடு இயேசுவே என்னை விடுதலையாக்கும், நான் செய்த பாவங்களை மன்னியும் என்று அழுது ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். நான் ஜெபிக்கும் போதே எனக்குள் இருந்த இருள் விலகியதை என்னால் உணர முடிந்தது. இதுதான் ஆண்டவருடைய தொடுதல். இருள் அவர் விட்டு விலகுவதை உணர முடிந்தது. பாரமாக இருந்த இருதயம் லேசாக மாறினது. எனக்குள் எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தை இயேசு தந்தார். பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக எனக்கு ஒரு பாவ உணர்வும் வரவில்லை. மதுபானத்தின் மீது வெறுப்பு வந்துவிட்டது. செல்போன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் வரவே இல்லை. இயேசு என்னை விடுதலையாக்கினார். இப்பொழுது 4 வருடங்கள் ஆகிறது. எந்த ஒரு பாவ எண்ணங்களும் என் மனதிற்குள் வரவே இல்லை. நான் குடிப்பதே இல்லை. அனுதினமும் காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இரவிலும் ஜெபிக்கிறேன், தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறேன். இயேசுவுக்கு பிள்ளையாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறேன். இருளோடு வாழ்ந்த என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றின என் இயேசுவுக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா, 24 வயசு வாலிப தம்பி சின்ன வயசில் எப்படி பாவம் உள்ளே நுழைந்து சாத்தான் அடிமைப்படுத்தி அந்த மகனை வேதனைக்குள்ளாக்கிட்டான். ஆனால் இயேசு அந்த மகனை நேசித்து சந்தித்து பாவ உணர்வை கொடுத்து பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் தெரியல, சொல்ல முடியலை, ஆனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாவத்தை விட முடியல. பாவம்னு தெரியுதே, விட முடியல. சிந்தனையில் போராட்டம், மனதிலே போராட்டம். இன்றைக்கி இயேசு உங்களை மன்னிப்பார், விடுதலை தருவார். இயேசுவை என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கும் போது நீங்கள் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்து 2 சாட்சிகளை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரி வேலம்மா, வால்பாறை சார்ந்த சகோதரி வேலம்மா என்கிறவர்கள் 10 வருஷமாக அவங்களுக்கு இருந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த 10 வருட அடிமைத்தனம் என்ன, எப்படி விடுதலை கிடைத்தது? அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனம் பல காரியம் இருக்குது. போதை வஸ்துகள், அது மாதிரி தவறான பழக்கங்கள், பொடி போடுவது, வெற்றிலை பாக்கு போடுறது, புகைப்பிடிப்பது, இந்த மாதிரி காரியம். அதில் ஒன்று தான் பாருங்கள், சீரியல். மணிக்கணக்காக நிறைய பேருடைய நேரத்தை அது வீணாக்குகிறது, குடும்ப உறவுகளை பாதிக்கிறது. பார்த்தீங்களா, கணவன்கிட்ட பிள்ளைகிட்டோட அன்பை பேசுகிறதில்லை, அந்த சீரியலிலே மூழ்கி போவது. அவங்க சொன்னாங்கல்ல, அங்கே அழுக வந்தால் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அங்கே சண்டை போட்டாங்கன்னா புருஷன்கிட்ட சண்டை போடுவாங்களாம், பிள்ளைகிட்ட சண்டை. அதில் ஒரு ஆவி தாக்கும். நீங்கள் சீரியலை சாதாரணமாக நினைக்காதுங்க. இன்றைக்கி நிறைய டிவி சேனலில் சீரியல் போட்டு அதில் நல்ல காரியத்தை சொன்னால் பரவாயில்ல,
நிறையா மக்களை திருப்திப்படுத்துறதற்கு தப்பு தப்பான காரியத்தை சொல்லி மக்கள் எதை விரும்பி பார்க்க தான் அவங்களுக்கு நோக்கம். மக்களுடைய நல்ல காரியத்தை சொல்லணுன்ற நோக்கம் இல்லை. அதுக்கு விளம்பரம் வரணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறதற்கு சீரியலை விதவிதமாக உண்டாக்கி மக்களை அடிமைப்படுத்துவது, அதுக்கு மந்திரவாதம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இந்த சீரியலை எல்லாரும் பார்க்கணுன்னு அவங்க வந்து மந்திரவாதம் பண்ணி ஒரு ஆவி, அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆவியினுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே வரும். அதான் பாருங்கள், கோபம் வருது, அங்கே சண்டை போடுறதை பார்த்தா புருஷன்கிட்ட சண்டை போடுறது, பிள்ளைகிட்ட சண்டை போடுறது, அது ஒரு ஆவி அதுக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது. அதான் அடிமைப்படுத்துகிறது. உங்களுடைய சுபாவத்தை அதை மாற்றிவிடும். நிறைய தப்பான நம்பிக்கைகள், தவறான காரியத்தெல்லாம் மக்கள் மனதில் விதைத்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்கு பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்தி நடிக்கிறவங்களை கொண்டு வந்து நிறுத்தி மக்களை வந்து அப்படியே சந்தோஷப்படுத்துகிறதா ஏமாற்றி அவங்கள வச்சு காசு சம்பாதிக்கிறதற்கு, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அடிமைப்படுத்துகிற ஆவி. பார்த்தீங்களா? இப்போ அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த சிந்தையில் பாருங்கள். அப்போ நீங்கள் அதுக்கு மூழ்கி இருக்கீங்கன்னா நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு விடுதலை தேவை. உங்கள் ஜெப நேரத்தை அது திருடிடும், பைபிள் வாசிக்கிற நேரத்தை அது திருடிவிடும், உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை திருடிவிடும். அது பெரிய பாதிப்பு. உங்களுக்கு கூட விடுதலை தேவை. நீங்கள் ஜெபம் பண்ணி அதுலேருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? சிலர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், விடிய நடுராத்திரி வரைக்கும் அதிலே உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி. சரி, இன்றைக்கு இது மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குன்னா இயேசு விடுதலை தருவார். ரெண்டாவது, இன்னொரு சகோதரி, இவங்களுக்கும் 10 வருஷ பிரச்சனை. சகோதரி நதியா, பெங்களூர்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 10 வருஷமாக என்ன பிரச்சனை, அதை எப்படி ஆண்டவர் மாற்றினார். அவங்க சாட்சி சொல்லமான ஆண்டவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். 10 வருஷம் அவங்களுக்கு இருந்த ஒரு துக்கம், ஒரு குறைவு, குழந்தை இல்லை என்கிற துக்கம், ஆண்டவர் அதை சந்தோஷமாய் மாற்றுகிறார், ஒரு அற்புதம் செய்கிறார். எப்படி இந்த அற்புதம் நடந்தது? எனக்கு ஏன் இப்படி, நான் இப்படியா கஷ்டப்படணும், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார்? நீ துக்கப்பட்டு தங்களே வரித்து கொண்டு மூழ்கி விடாதபடி தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம ஜெபிச்சல 7 வாரம் 21 நாள், ஒவ்வொரு வாரம் 3 நாள் ஜெபித்த ஞாபகம் இருக்குதா? அந்த 21 நாள் ஜெபத்துக்கு அப்புறம்தான் நம்முடைய தேசத்தில் கொள்ளை நோய் என்ற பேச்சே இல்லாமல் போனது. தேசத்தில் ஒரு ஆபத்து வருது. ஏன்னா உலக சுகாதார அமைப்பு தலைவர் சொல்லியிருந்தார், இன்னும் சில மாதத்தில் மறுபடியும் ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது. கொரோனாவை விட அது 7 மடங்கு பவர் கூடினது. அது வந்துட்டு உயிர் பிழைக்கிறது கஷ்டம், சிறு பிள்ளைகளுக்கு பெரிய உயிருக்கு ஆபத்து, அதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவிலிருந்து அவங்க உலக சுகாதார அமைப்பு தலைவர் அவரே அறிவிச்சிருந்தார். டிவியில் நானே பார்த்தேன் இதெல்லாம். அப்போது மறுபடியும் ஒரு கொள்ளை நோய் வரப்போகிற இந்த செய்தி பரவினது. இந்தியாவுடைய பொருளாதார பாதிப்பு, ஆண்டவர் இந்தியாவுக்கு ஒருத்தர் பெரிய பேர்டன் கொடுத்து ஜெபிக்க சொன்னார். 21 நாள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் தேசம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி. அப்போ 21 நாள் கண்டினியூவாக ஜெபிக்க இல்லையா ஆண்டவரே, எங்கே இருக்குது டேட்டுன்னா, வாரத்துக்கு 3 நாள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி 7 வாரம் ஜெபிச்சோம். ஞாபகம் இருக்குதா? நீங்கள்லாம் ஜெபிச்சிங்க. நம்முடைய 7 வார ஜெபத்தினால தான் இந்த தேசம் கொள்ளை நோக்கி விலக்கி பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த பிறகு கொள்ளை நோய் என்ற பேச்சே இல்லை பாருங்கள். ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து கொண்டார். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் பல நன்மையான விளைவுகளையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஜெபம். அந்த சகோதரி பாருங்கள், அந்த கணவன் மனைவி உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபிச்சாங்க. அப்போ தங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேசத்தை நேசித்து ஜெபிச்சாங்களா? ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் அது. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். நீங்களும் இனி எனக்கு இப்படி இருக்கே, எனக்கு அப்படி இருக்கேன்னு உங்களையே சுயநலமாக யோசித்து கொண்டிருக்காம, என் தேசம், என்னுடைய மக்கள், நீங்கள் எந்த தேசத்தில் வசிக்கிறீங்களோ முதல்ல அந்த தேசத்தை நேசிங்க. மலேசியாவில் இருக்கீங்களா? சரி, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களா? சிங்கப்பூரில் இருக்கீங்களா? அமெரிக்காவில், கனடாவில், வளைகுடா நாடுகளில், ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ முதல்ல அந்த தேசத்தை நேசிங்க. அந்த தேசத்தில் என்ன நடக்கிறது நீ கவனிங்க. அந்த தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சா தேசத்தில் மாற்றம் வரும், பாதுகாப்பு வரும். நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்து கருத்தாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
இதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதனால் நம்ம கருத்தை ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, புயல் பாண்டிச்சேரி சென்னைக்கு அதை கடந்து போகிறதுன்னு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணுறீங்களா அதுக்காக? ஆண்டவரே, எங்கள் ஜனங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது, உயிர் சேதம் வரக்கூடாது, நீங்கள் பாதுகாத்து அப்படி ஜெபிக்கணும். நம்ம ஒரு ஆபத்து சூழ்ந்து வருதுன்னா தேவ பிள்ளைகள் உடனே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஒருவேளை அது வந்தாலும் சேதங்கள் வராதபடி தேவன் காத்துக்கொள்ளுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளை அறிந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும். அவங்க 21 நாள் ஜெபிச்சாங்க. அது தேவனுக்கு பிரியமான ஜெபம். அதனால் கர்த்தர் 10 வருஷமாக 5 லட்சம் பணம் செலவு பண்ணியும் குழந்தை பிறகு வாய்ப்பில்லைன்னு சொல்கிற சூழ்நிலையில் இயேசு ஆசீர்வதித்து விட்டார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு குழந்தை இல்லாமல் நிறைய பேர் துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்திலேயே நிறைய பேர் குழந்தைகளோடு வந்தாங்க. 10 வருஷம் குழந்தை இல்லை, 8 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, ஆண்டவர் தந்துட்டார். மகிழ்ச்சியோடு வந்து குழந்தையை காமிச்சு சாட்சி சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி பலத்த அற்புதங்களை செய்கிறார், உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோட கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கணும். நீங்கள் 2 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா அதில் அற்புதம் நடக்கும். சரி, இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நீங்கள் கவனிங்க, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அதே மாதிரி ரம்மி விளையாட்டு. டிவியில் இப்போ விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு, ரம்மி விளையாட்டு. அது ஒரு பயங்கர ஒரு பிசாசு அதுக்கு பின்னால் இருந்து மக்கள் பணத்தையெல்லாம் திருடி கொண்டு இருக்கிறான். சிலர் மக்களை ஏமாற்றி விளம்பரம் பண்ணி சொல்கிறாங்களே, இத்தனை லட்சம் ஜெயித்தோம், அத்தனை. அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு விளம்பரத்துக்கு பேசுகிறாங்க. உண்மையாக அவங்க ஜெயிக்கலாம் இல்லை, ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு அவங்க பணத்தை திருடிடுவாங்க. நிறைய பேர் பணத்தை இழந்து வேதனையில் இருக்கிறாங்க. பேப்பரில் நியூஸ் வருது, நேரடியாக சொல்கிறாங்க இது மாதிரி இழந்துட்டேன்னு சொல்லி. ரம்மி விளையாட்டுன்றது ஒரு பிசாசனுடைய தந்திரம். மக்களை அடிமைப்படுத்தி அவனுடைய பணத்தை உறிஞ்சுகிற ஒரு காரியம். அது ஒரு பக்கம் நடக்கிறாரு. சீரியல் ஒரு பக்கம் மக்களை அடிமைப்படுத்தி குடும்ப உறவுகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தவறான பாதிப்பு சிந்தனையில் உண்டாகிறாரு. அதன் வழியாக பிசாசு நுழைந்து தப்பான காரியத்தை மனதில் விதைத்து மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற காரியங்களே நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனம் வாழ்க்கையில் இருக்கிற, வெளியே சொல்ல முடியல, அந்த மாதிரி அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம். விடுதலை உண்டா? விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகன விடுதலை. இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இருதயத்தில் கை வைத்து, எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இயேசுவே விடுதலையாக்குன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, இயேசுவே சுகமாக்குன்னு ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய தாய் தகப்பனோ உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது வீட்டில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னா அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிடம். உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி வேணா கணவன் மனைவி இணைந்து ஜெபிங்க. ஒருவேளை சேர்ந்து இப்போ இல்லை, அங்கே வெளியே போயிருக்காங்கன்னா ஒரு ஆள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்க பேரண்ட்ஸ் பாரம் எடுத்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிச்சா அந்த அற்புதம் நடக்கும். 5 நிமிஷம்தான். அப்படியே கண்கு முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா அப்படின்னு சொன்னால் உட்காந்து கண்களை மூடி ஜெபிக்கணும். கண்ணை திறந்துக்கிட்டு அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெபத்துக்கு பலன் இருக்காது. ஒரு மனம் இருக்கணும். ஒரே மனதோடு இயேசுவை நினைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். அதனால தான் கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவை இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கு கற்பத்தின் கனி கொடுத்தீங்க, எங்களுக்கும் தாங்க. ஜெபிக்கணும். இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, வியாதிஸ்தர் மீது கை வைங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு நீங்கள் அற்புதம் செய்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க,
இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அந்த பாவ ஆசையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. பாவ சிந்தனைகள் என்னை விட்டு விலகட்டும். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க. இயேசுவே என்னை தொடுங்க, விடுதலை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க. மகனை ஜெபம் பண்ணு, மகளை ஜெபம் பண்ணுமா, வாலிப மகளை ஜெபம் பண்ணு. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் இயேசுவேன்னு சொல்லி கேளுங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. சிலர் உடைந்த உள்ளத்தோட கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார், உங்களை தொடுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இனி இந்த மதுபான பழக்கம் வேண்டாம், இந்த ரம்மி இந்த விளையாட்டு வேண்டாம், இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். விடுதலை இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை. இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடும், உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே என்னை தொட்டு சுகமாக்கும். இயேசுவே என் குழந்தையை தொடும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும். இந்த வியாதி விலகட்டும், அற்புதமான சுகம் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும், தடைகள் விலகட்டும். இயேசுவே ஆசீர்வதியும். சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. கருத்தா ஜெபிங்க. ஆசீர்வாதம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் கரமுயர்த்தி மற்றவங்களுக்காக ஜெபிங்க. இதை இப்போ இந்த டிவியை பார்த்து கொண்டு அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் கரமுயர்த்தி ஊழியக்காரங்க விசுவாசிகள் அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபிங்க. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே அற்புதங்களை செய்யுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்போ ஆண்டவர் தொட்டு விட்டார், அற்புதம் செய்து விட்டார். வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், வியாதியை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்திலே நீர் வாரும், எனக்குள்ளே தங்கியிரும். இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இனி இந்த வியாதி என்னை தொடாதபடி காத்துக்கொள்ளும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனதார உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். ஆமேன். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதில் அற்புதம் நடந்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு என்னை நன்றி சொல்லணும். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை செய்த பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பும் கசப்பும் உள்ளத்தில் வந்துவிடும். அந்த சிந்தை உங்களை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு மாற்றம், வியாதி விலகி விட்டாரு. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அற்புத மாற்றத்தை காண்பீங்க. சரி.